ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன? எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள்? இப்பொழுது சிகிச்சை பெறுவருடைய நிலை என்ன என்ற விவரமெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம். இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 183 பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரம் தெரிய வருகிறது. 183 பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதிலே இதுவரை 55 பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்றது ஓமிப்ரசோல் அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமிபிசோல். இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனா அது பேரை மாற்றி சொல்றார். இது எங்கேயும் கிடைக்கல இவங்களுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஹோமிபிசோல் should be considered as first line attitude. விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்திருக்கிறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்திருக்கிறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஏதோ உண்மை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போல ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் சொல்லுவது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டது சொன்னார். காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 3 பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக, வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்து விட்டார் என்று, மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று.
இன்னொருவர் வலிப்பு இறந்து விட்டதாக சொல்றார். ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்த என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதுல பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறல. உண்மையே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பார்கள், பல உயிரை காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்ல, இறந்தவருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன், கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை, கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை, இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்ற செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தவருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள், இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம், இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.